ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு MAVSO தமிழ். நம்ம இன்றைக்கி 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் டூ மச் மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியை விக்னேஷ் கார்த்திக் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். இதில் மொத்தமாக 3 மெயின் ஸ்டோரிஸ் இருக்குது. முதல் ஸ்டோரி ஃபேன் வார் செக்மெண்ட் ஹீரோ வர்ஷிப். இதில் சத்யா அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஆதித்ய பாஸ்கரும் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரில் விஜய் ரக்ஷனும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ராசா மற்றும் தாதா அப்படின்னு சொல்ல 2 பெரிய ஆக்டர்ஸோட வெறியர்கள். சோஷியல் மீடியா சண்டை போட்டு வேலைக்கு கூட போகாம இருக்காங்க. ஒரு நாள் ஒரு அன்னோன் பர்சன் இவங்களோட ஃபேமிலியை கிட்னாப் பண்றான். அவங்கள விடணும்னா இந்த 2 ஆக்டர்ஸும் பப்ளிக்ல வந்து இவங்க சண்டைக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லணும்னு ஒரு கண்டிஷன் போடுறான். ரியல் லைஃப்ல ஆக்டர்ஸ் அவங்க ஃபேன்ஸோட உணர்ச்சிகளை எப்படி யூஸ் பண்றாங்க, ஃபேன்ஸ் எப்படி ஏமாந்து போறாங்கன்ட்டு தான் இந்த செக்மெண்ட் பேசுது. செகண்ட் ஸ்டோரி ஃபாதர் அண்ட் டாட்டர் கிளாஷ். இது ட்ரெஸ் பொலிட்டிக்ஸ் பற்றின ஒரு செக்மெண்ட். இதில் பாஸ்கர் அப்படின்னு ஒரு கேரக்டரில் தம்பி ராமையாவும் ஷர்னிதா அப்படின்னு ஒரு கேரக்டரில் சஞ்சனா திவாரியும் நடிச்சிருக்காங்க. ஷர்னிதா ஃபாரின்ல இருந்து வர ஒரு மாடர்ன் பொண்ணு. அவளோட ட்ரெஸ் ஸ்டைல் எல்லாம் மாடர்ன் ஸ்டைலாக இருக்கும். இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால அவங்க அப்பா எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அவளோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லி அவங்க அப்பா கூட வாதாடிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் ஒரு பார்ட்டியில அவளோட அப்பா வெறும் பெனியனும் அண்டர்வேரும் மட்டும் போட்டுக்கிட்டு வந்து நிற்பாரு. இதை பார்த்து பொண்ணு அப்படியே ஷாக் ஆகுறா. அப்போ இது என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லி அவளோட லாஜிக்கை வச்சு அவ தப்ப புரிய வைப்பாரு. கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருக்கணும்னு செட்டைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 3வது ஸ்டோரி இது ஃபியூச்சர் ரொமான்ஸ் பத்தின செக்மெண்ட். இதுல யுகன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல அஸ்வின் குமாரும் நித்யா அப்படின்னு ஒரு கேரக்டர்ல பவானி ஸ்ரீயும் நடிச்சிருக்காங்க. அஸ்வின் ஒரு ஆர்டிஸ்டா இருப்பான். அவருக்கு 2050ல இருந்து ஒரு கால் வருது. நித்யாவும் அவரும் லவ் பண்றாங்க. அந்த காலத்துல சிவகார்த்திகேயன் சிஎம் இருக்கிறது ட்ரிச்சி கேபிட்டலா மாறினதுன்னு ஃபியூச்சர் காமெடியா இருக்கும். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நித்யா டைம் டிராவல் பண்ணி யுகனை பார்க்க வரும்போது யுகனுக்கு வேற கல்யாணமாகி குழந்தை இருக்கும். கடைசியில ஒரு பிசார் ஃபேமிலி கனெக்ஷன் ட்விஸ்டோட இந்த செக்மெண்ட் முடியுது. இந்த எல்லா கதைகளையும் பிரியா பவானி சங்கர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில அவளோட பர்சனல் லைஃப்க்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர ஒரு கேரக்டருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கனெக்ஷன் வர மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா நிறைய போல்ட் டாபிக்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியா ஃபேன் வார்ஸ், ட்ரெஸ் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல ஒன்று ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயத்துல தைரியமா பேசியிருக்காங்க. MS பாஸ்கர் அண்ட் தம்பி ராமையாவோட ஆக்டிங் படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. படத்தோட எண்டிங்ல வர ட்விஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எப்பிக்கா இருந்துச்சு. அஸ்வின் குமாரோட பாஸ்ட் கான்ட்ரவர்சியை வச்சு டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் பண்ண காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சில இடத்துல டைரக்டர் நம்மள லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் முதல் பார்ட்ல இருந்த அந்த ஸ்டோரி பிச்சிங் ஃபார்மட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்பீட் எடுக்குது. படம் ஒரு போல்டான சோஷியல் சிட்டர். சில பேருக்கு அது டூ மச்சா தெரியலாம். ஆனா இன்னோவேட்டிவா ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிற யூத்துக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுப்பேன். இந்த மூவிக்காக ஆடியன்ஸ் புக் மை ஷோல 5க்கு 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்காம். ஓகே கைஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.